மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்க இருக்கிறதா சொல்றாங்க. இப்பவே நெறைய இடங்கள்ல வெயில் அதிகமா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல வெயிலுடைய அளவு எந்த அளவுக்கு சார் அதிகரிக்கும்? அடுத்த ஒரு 4, 5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதே மாரி நமக்கு உள் மாவட்டங்கள்ல வந்து 40 டிகிரி, 39, 40 டிகிரி அந்த மாரி வெயிலின் தாக்கம் இருக்கும். ம். கடலோர மாவட்டங்கள பொறுத்தவரைக்கும், இப்ப சென்னை போன்ற மாவட்டங்கள்ல கடல் ஒட்டி உள்ள பகுதி, அதாவது நம்ம சென்னை நகரத்துல நேத்திக்கு 35 டிகிரி பதிவானது. ம். அதுவே சென்னை விமான நிலையத்துல கிட்டத்தட்ட 38.6 டிகிரி. அதான் இந்த வருஷத்துல ஆண்டுல அதிகபட்சமான இன்று வரைக்கும் அதிகமான வெயிலு. ம். ஸோ அந்த கடல் பகுதியிலேருந்து உள் போக போக வெயிலோட தாக்கம் அதிகரிக்கும். மே 1ஆம் தேதி, 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த கிழக்கு காற்று, அதாவது நமக்கு தரைக்காற்று இன்னும் வீசவில்லை. ஸோ அந்த தரைக்காற்று வீச ஆரம்பிக்க ம். இந்த உள் மாவட்டங்கள்ல உள்ள வெப்பங்கள்லாம் வந்து அப்படியே அந்த கடலோர மாவட்டங்களுக்கு வந்து கடலோர மாவட்டம் பக்கத்துல இருக்கிற பகுதிகளும் ம். வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். அப்ப வந்து மேபி இந்த வட உள் மாவட்டங்கள்ல ம். பர்ட்டிகுலரா ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்கள், அதாவது நமக்கு ராணிப்பேட், வெள்ளூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் ம். இப்ப இருக்கிற நிலைமையோட ஒரு 2ல இருந்து 3, 4 டிகிரி வரைக்குமே நமக்கு 2ல இருந்து 4 டிகிரி வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காற்றுல ஈரப்பதம் வந்து இதா இருக்கும். அதனால வந்து அனல் அனல் காற்று வீசக்கூடிய ஆ- சூழ்நிலைகள் ஆமா ஆமா சொல்றாங்க. அந்த நிலை எப்படி சார்? அதுதான் நம்ம ஹீட் அட்வெக்ஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க எப்பயுமே ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள்ல எப்பயுமே வந்து வெப்பம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம ஈரோடா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், திருச்சி, சேலம், ஈவன் கோயம்புத்தூர் கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து 39 டிகிரி 5 ஆண்டுகள்ல அதிகபட்சமான வெப்பநிலை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வெள்ளூர் இந்த மாதிரி உள் மாவட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம கடுமையான வெயில் நிலவி வரதான் பார்க்கிறோம். எனக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா மழை இல்லை. இந்த ஏப்ரல் மாதத்துல எப்பயுமே வந்து அந்த மேங்கோ ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாங்காய் இதுவே நம்ம கர்நாடகால காஃபி பிளாசம் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ இந்த மழையானது பொதுவா ஏப்ரல் மாதத்துல முதல் வாரத்துல இருந்து அங்கங்கே உள் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அங்கங்க ஏதாவது மழை பெய்து கொண்டிருக்கும். ஓகே. 5 நாள் ஒரு நாளுக்கு நகரத்திலயுமே அந்த உள் மாவட்டங்களில் உள்ள நகரத்திலயுமே அப்பப்போ ஏதாவது ஒரு நாட்களுக்கு ஒரு வாட்டி மழை இருக்கும். பட் ம். கடந்த 30 நாளுமே நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ம். அந்த மார்ச்ல நமக்கு அதிகபட்சமான மழை கிடையாது. அந்த மார்ச்க்கு அப்புறம் அந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா ம். சுத்தமாகவே பெருசாக மழை இல்லாத ஒரு இதை பார்க்க வெப்பசலன மழை டோட்டலாவே நமக்கு இல்ல. ஒரு வறண்ட வானிலை காணப்பட்டது. ஓகே. நமக்கு வந்து ஒரு ஹை பிரஷர் டாமினண்டா இருந்தனால நமக்கு வந்து இந்த வெப்பம் இந்திய நமக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயுமே, ராஜஸ்தான் எல்லா இடத்துலயுமே ஒண்ணு கடுமையான வெப்பம் நிலை வந்ததை பார்த்தோம். ஓகே. இந்த வறண்ட காற்று இருந்தனால நமக்கு ஈரப்பதம் கம்மியா இருந்தனால ட்ரை ஹீட்னு நம்ம சொல்லுவோம். ம். உள் மாவட்டங்கள் எப்பயுமே அப்படி இருக்கும். இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல கடல் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு வந்து ஈரப்பதம் வந்து அந்த ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஹையா தான் இருக்கணும். எப்பயுமே 60, 70%, காலை நேரத்துல 80% கூட நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கடல் காற்று வந்த பிறகு ஈவன் 80, 90% கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ உள் மாவட்டத்துல உள்ள வீடு பாத்தீங்கன்னா அந்த வெப்பம் பிசு பிசுன்னு இருக்காது. அதுவே கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு வந்து உடம்பு ரொம்ப ஒரு சல்ட்ரியான ஃபீல் நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் 2 இதை பாக்குறோம் நமக்கு. ஸோ இந்த ஹீட் அட்வெக்ஷன் நமக்கு இந்த மே 1ஆம் தேதியில இருந்து பார்க்கும்போது இந்த ஆந்திரா, ராயல்சீமா, கடப்பா பகுதியில எல்லாம் ஏற்கனவே கடுமையான வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து அட்வெக்ட் ஆகி நம்ம தரைக்காற்று நம்ம மாறும்போது, ஸோ நம்ம மே 1ஆம் தேதியில இருந்து நம்ம தரைக்காற்றா மாறும்ன்ற நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா அங்க உள்ள ஹீட் எல்லாமே அந்த அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த வெப்பமானது நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு, இந்த பர்டிகுலரா ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு, நம்ம வெள்ளூர், ராணிப்பேட், திருச்சிக்கெல்லாம் இன்னும் இப்ப இருக்கிறதோட 2, 3 டிகிரிகள் வெப்பம் வந்து அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை கொங்கு மாவட்டமா இருக்கட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்கள்ல மழைக்கு 29, 30ல ஆங்காங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா வெப்பம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான சான்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய நிலை எப்படி சார்? சென்னையோட கடலோர பகுதியில் இப்ப 35 டிகிரி, 36 டிகிரின்றது வந்து 38 டிகிரி, 39 டிகிரி வரைக்குமே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். சென்னையோட உள்பகுதிகள், அதாவது நமக்கு இப்ப போரூர், அம்பத்தூர், முகலிவாக்கம் அந்த மாதிரி கடலோர பகுதியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. உள்பகுதியிலோட சென்னையில வந்து அதாவது மேற்கு பகுதி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து 40 டிகிரிக்கு மேலேயே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம். இப்ப நேற்றுக்கு 38.6 தான் நம்ம அதிகபட்சமாக இந்த ஆண்டுல பார்த்திருக்கோம். பட் இது வந்து 40 டிகிரிக்கு மேலேயே போறதுக்கான வாய்ப்பு மே 1ஆம் தேதி 2ஆம் தேதியில இருந்து நம்ம பாக்குறோம். இந்த சூப்பர் எல்னினோ தாக்கம் இருக்கும், இது எல்னினோ ஆண்டு அப்படின்லாம் சொல்றாங்க, அதை டேர்ம் பண்றாங்க. அதோடைய தாக்கம் எப்படி சார்?
பொதுவா எல்னினோ ஆண்டுகள்ல நமக்கு வெப்பம் அதிகமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப வந்து நம்ம மே மாதத்துல தான் இருக்கோம். இன்னும் எல்னினோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போல. ஓகே. மேபி ஜூன் ஜூலைக்குள்ள நம்ம போகும்போது ஜூலைல நம்ம அந்த எல்னினோ நோக்கி போவோம். ம். எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்னினோ ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு தான் நம்ம கடுமையான வெப்பம் வந்து இந்தியால நிலவிருக்கிறத பாக்குறோம். ஓகே. 97ல வந்து நமக்கு வந்து எல்னினோ ஆண்டு. ம். 98 ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்கும். அந்த 98 அந்த எல்னினோ ஆண்டு விலகும் போது ம். கடுமையான 98ல பாத்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸ்ல நிறைய பேர் நீங்க இது பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ம். நிறைய பேர் உயிரிழப்பு இருந்ததை பார்த்தோம். ம். அதே மாதிரி 2015ல நமக்கு வந்து எல்னினோ ஆண்டு இருந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு 2016ல நமக்கு கடுமையான வெப்பம் இருந்ததை பார்த்தோம். ம். 2002ல வந்து எல்னினோ ஆண்டவா இருந்தது. 2003ல பாத்தீங்கன்னா கடுமையான வெப்பம் நமக்கு அந்த சம்மர் சீசன்ல நமக்கு இருந்ததை பார்த்தோம். ம். கிட்டத்தட்ட நமக்கு சென்னையில அதிகபட்சமான வெப்பநிலை இன்று வரைக்குமே இந்த 2003ல 45 டிகிரி பதிவானதை நம்ம பார்த்தோம். ம். திருத்தணியில நம்ம தமிழகத்திலேயே அதிகபட்சமான வெப்பநிலையான 48.6 டிகிரி வந்து அந்த 2003ல நம்ம பார்த்தோம். ம். சோ இந்த கடுமையான வெப்பங்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்னினோக்கு அடுத்த ஆண்டு நம்ம வந்து அதாவது எல்னினோ விலகி போற ஆண்டை நம்ம பார்ப்போம். சோ அந்த ஆண்டு பார்த்தோம். இப்ப 2024ல கூட பாத்தீங்கன்னா ஜூன்ல ஸ்கூல்லாம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து நம்ம 2 வாரங்கள் தள்ளி வச்சாங்க. சோ 2023 வந்து நமக்கு வந்து எல்னினோ ஆண்டாக இருந்தது. 2024ல அந்த கடுமையான வெப்பம் இருந்ததை பார்த்தோம். இப்ப இருக்கிற வெப்பத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு இது கிடையாது. இதுக்கு மெயினான ரீசன் வந்து நம்ம ப்ரொலாங் ட்ரைனஸ் நம்ம சொல்லலாம். ஓகே. மழை இல்லாத காரணம் சுத்தமாக மழை இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ஆங்காங்கே பெய்யுற மழை கூட இப்ப நீங்க எங்கேயுமே நீங்க கடந்த 2 வாரங்களா நம்மளால பார்க்க முடியல. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.